ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் பிறகு நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். பச்சை பருப்பு 3/4 வேக்காடு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடியும் அதோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சுருக்க இந்த கீரையை போட்டு ஒரு வதக்கிக்கலாம். கீரையிலே தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கீரை நல்லா வெந்ததுக்கு பிறகு 3/4 பதம் வெந்திருக்க பச்சை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப குழைய இருக்க வேண்டாம். பச்சை பருப்பு கொஞ்சம் 3/4 அளவு வெந்தால் போதும். இப்போது இதை போட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. தட்டி வச்சுருக்க பூண்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான அரைக்கீரை கூட்டு ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா சம்பன்றதுனால நம்ம அதிகமாக கீரை சேர்த்துக்கணும். நானும் ஒரு 7 டே சேலஞ்ச் எடுக்கலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம் ட்ரை பண்ண முடியுதான்னு சொல்லி. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.